அதில் ஒரு மெயினான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஒட்டகத்துக்கு வந்து தண்ணி வந்து சாதாரணமாக 1 குடமோ 2 குடமோன்னா தீந்துராது. அது கிட்டத்தட்ட ஒரு அதோட பேக் ஃபுல்லாக 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறதுக்கான வயிற்றுக்குள்ளே ஒரு பேக் இருக்குது அதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சொன்னால் 600 லிட்டர் கிட்ட அது குடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு 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 விலங்கு அது. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அவ்வளோ தண்ணி குடிக்கிறதான அந்த ஒட்டகத்துக்கும் நான் தண்ணி கொடுக்குறேன். துறவுனா கிணறுனா எவ்வளோ ஆழமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவுட்டரில் நானும் வந்து கிராமத்தில் இருந்ததுனால கிராமத்துக்கு அவுட்டரில் இருக்கிறதான கிணறு வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப அகலமான ஒரு இதுவாக இருக்கும். அதில் ரொம்ப தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கயிறு போட்டு அதை எடுக்கணும்னு சொன்னான். ஆனாலும் அவங்க சிரமம் பார்க்காம உங்களுக்கும் நான் கொடுக்குறேன், அவருக்குன்னா ஒரு சொம்பு தண்ணி இருந்தால் போதும், உங்கள் ஒட்டகத்துக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவருனா சரி சந்தோஷப்படுறாரு. அப்போ இவருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க, ஒட்டகத்துக்கும் கொஞ்சம் பள்ளம் வெட்டி அதில் தண்ணியை மொண்டு என்ன செய்கிறாங்க, குடத்தை கொண்டு கொடுக்குறாங்க. ஒட்டகம் தாகம் தீர்ற வரைக்கும் குடித்து அதோட பைக்கும் அது என்ன செஞ்சது, சேஃப்டி பண்ணிக்கிச்சு. அப்போது இவர் என்ன செய்கிறாரு, யோசிக்கிறாரு, போதுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க, கொடுத்துட்டு போதுமா அப்படின்னு கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல், கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு வெறுப்பே இல்லாமல், இவ்வளோ கொண்டு கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு டயர்டு கூட இல்லாமல், போதுமா, இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்குறோன்னு சொன்னால், போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுங்களா அப்படி சொல்லி தான் கேட்கணும். போதும், நீங்கள் இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது அப்படிலாம் வந்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது இல்லைங்களா? அப்போது போதுமா, இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் அதான் நீ யார், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு, உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அவங்க கூட போகிறாரு. அவங்கள பார்த்துட்டு அங்கே போய்ட்டு அவங்க பேசி, இந்த மாதிரி நான் வந்து இன்னாருடைய மகனுக்கு, ஆபிரகாமுடைய மகனுக்கு நான் பெண் பார்க்குறதுக்காக வந்தேன், உன்னோட மகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, பெண்ணை பார்த்தோன்னே அந்த கிணத்தாண்டி என்ன செய்கிறாரு, தன்னோட கையில் இருந்த மோதிரத்தையும் 2 வளையல் நகை அவங்க என்ன செய்கிறாங்க, ரெபெக்காளுக்கு அணிகிறார் அந்த ஊழியக்காரர். ரொம்ப ஆசையோட பிரியமாக, நான் உனக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க வாங்கி போட்டுட்டு கூடவே போகிறாரு. அப்போ தகப்பனுக்கும் அதாவது லாபான் தான் இந்த ரெபெக்காளுடைய அண்ணன், அவருக்கு கொடுக்குறாங்க. அவர்கிட்ட சொல்லி பேசிட்டாங்க. ஒரே நாள்லேயே உனக்கு இது மாதிரி நான் ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, அவர் பேர் ஈசாக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டோன்னே அவர் யாருன்னு பார்க்கல, அவர் கருப்பாக சிகப்பான்னு பார்க்கல, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன் உங்கள் கூடன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த காலத்துலேயே நகையை பெண்ணுக்கு போட்டு திருமணம் பண்ணி கொடுறதான ஒரு கலாச்சாரம் அந்த இடத்துல. அப்போ ரெபெக்காளுக்கு அந்த ஊழியக்காரர் சொல்லி முடித்து என்ன செய்கிறாங்க, வந்து அவங்களுக்கு நகையே போட்டு, நிறைய நகை, ஒரு 100 பவுன் கூட இருக்கலாம் இல்லைங்களா, அந்தளவுக்கு அவளை ரெபெக்கால அவங்களுக்கு பிடிச்சிட்டதுனால அவளுக்கு போட்டு நகையை போட்டு அவளை அவங்க ஊருக்கு கூட்டின்னு போகிறாங்க. அப்போது அந்த ஒட்டகத்து மேலே உக்காந்து போயின்னே இருக்கிறா. அவள் யோசனை என்ன வேணா இருக்கலாம், என்ன நடக்குமோ, அவர் எப்படி இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஏக்கங்களும் இருக்கலாம். அப்போது நகை போடுறது தவறா, கிறிஸ்தவர்கள் நகை போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் இருக்கிறப்போ, அந்த காலத்துலேயே ரெபெக்காளுக்கே நிறைய நகையை போட்டு அவளை கூட்டின்னு வந்தாங்கன்னு சொல்லி தான் வேதத்தில் பாருங்கள். நகை போடுறதில்ல நம்ம வந்து ஆடம்பரமும் அந்த அலங்காரம் அந்த அந்த அது வந்து மற்றவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாது, இச்சிக்க வைக்கக்கூடாது. எங்கிட்ட இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அவங்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. நமக்கு தகுதியானது நம்ம என்னவோ அதை நம்ம என்ன செய்யணும், சாதாரணமாக போட்டு நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ பழகிக்கணும். அப்படி போடுவது தவறு.